வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, அச்சச்சோ ராதிகா சரத்குமாருக்கு டெங்கு காய்ச்சல் இப்போது எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா? இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முறையாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே எங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். தமிழ் சினிமாவின் மூத்த நடிகையாக இருக்கக்கூடிய நடிகை ராதிகா சரத்குமார் தற்போது டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 2 நாட்களுக்கு முன்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இவர் இப்பொழுது எப்படி இருக்கும்போது இன்னும் 5 நாட்கள் அவங்க முழுவதுமாக குணமாகி வீடு திரும்புவாங்க என்று மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க என தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி அன்று முழங்காலில் வலி காரணமாக அறுவை சிகிச்சை செய்து கொண்டாங்க. இதற்காக அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. மேலும் அவரது கணவர் சரத்குமார் அவரை கவனித்து கொண்டதாகவும் அவரது குடும்பம் தனக்கு மிகவும் நம்பிக்கை அளிக்கும் வகையில் இருப்பதாக ராதிகா தனது மகளிர் தன பதிவில் உருக்கமாக குறிப்பிட்டிருந்தாங்க. முழங்கால் வலி குணமாக பின்பு படப்பிடிப்புல பணிகளில் கவனம் செலுத்தி வந்திருக்கிறாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாகியிருக்கிறது. சில வாரங்களுக்கு முன்பு கூட ஜிவி பிரகாஷ்குமாரும் லண்டனில் நடத்திய இசை கச்சேரியில் கலந்து கொண்டு சிறப்பித்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இணையதளத்தில் பரவியது. அதே போல் கடந்த ஆண்டு அதாவது 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை பொதுத் தேர்வில் பாஜக கூட்டணியில் வேட்பாளராக களமிறங்கினாங்க. விருதுநகர் தொகுதியில் போட்டிட்டாங்க. இந்த தொகுதியில் இவரை எதிர்த்த விஜயகாந்தனுடைய மகன் விஜய பிரபாகரன் போட்டியிட்டார். ஆனால் இந்த தேர்தலில் ராதிகா தோல்வியை தழுவினாங்க. இந்த தேர்தலுக்காக விருதுநகர் தொகுதியில் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டாங்க. தேர்தல் முடிந்த கையோடு சரத்குமாருடைய மகள் வரலட்சுமி சரத்குமார் திருமணத்திற்காக ராப்பாளாக வேலை செய்தாங்க. இதனாலேயே இவருக்கு உடல்நல கோளாறு ஏற்பட்டு ரசிகர்கள் கவலை தெரிவித்தாங்க. இந்த நிலையில் தற்போது அவங்க சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. 2 நாட்களுக்கு முன்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இவங்க இப்படி இருக்கும்போது இன்னும் 5 நாட்கள் அவங்க முழுவதுமாக குணமாகி வீடு திரும்புவாங்க என்று மருத்துவர்கள் தெரிவித்திருந்தாங்க. தகவல்கள் இணையதளத்தில் வெளியாகியிருக்கிறது. ராதிகா சரத்குமார் குணமாகி வரும் தகவல் ரசிகர்களை ஆறுதல் அடைய செய்துள்ளது. மேலும் பலருமே அவங்க விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க. இந்த நிலையில் நடிகர் சரத்குமார் தன்னுடைய மனைவி பூரண நலம் பெற்று வீடு திரும்புவாங்க. தயவுசெய்து சோசியல் மீடியாவில் நிறைய வதந்திகளை பரப்புகிறாங்க, அதை பரப்ப வேணாம் என்று அதற்கும் பதிலடி கொடுத்துருக்கிறாரு நடிகர் சரத்குமார் அவர்கள். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.